வெல்கம் டு ஆல். நான் உங்கள் ஹார்ட்ஒர்க் டிஎன்பிசிலேருந்து டெய்லியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம செகண்ட் டாபிக் மரபு கவிதை வந்துட்டோம். தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மரபு கவிதை டாபிக் டச் பண்ணிட்டோம். சரிங்களா? அதில் நிறைய பார்த்துட்டோம். சுரதா அவர்கள், வாணிதாசன், கண்ணதாசன், உடுமலை நாராயண கவி. அடுத்தது யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். 2012 2024 வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் எங்கே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம இங்கே நான் உங்களுக்கு இந்த 3 கொஷின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணனா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? சரி வாங்க ஃபஸ்ட்டு அந்த 3 கொஷின்ஸ் சொல்கிறேன். ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குன்னு அதை பார்த்துட்டு நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பற்றி நியூ புக்லேயும் படிப்போம், ஓல்டு புக்லேயும் படிப்போம். சரிங்களா? நியூ அண்ட் ஓல்டு புக்கு ரெண்டுத்துலேயுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவரோட காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1930 1959 வரைக்கும் வரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு 6th அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பம் வெல்லும் கல்வின்ற டாபிக் இருக்கும். அதில் தான் நமக்கு யாரை பற்றி கொடுத்துருப்பாங்க? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, மூத்தோர் சொல்வார்த்தைகள் மீறக்கூடாது, பண்பு முறைகளும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மாலமில்லா கோழியுடன் சேரக்கூடாது. ஓகேங்களா? இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான். இவர் எப்படி சொல்லுவாங்க? மக்கள் கவிஞர், பொதுவுடைமை கவிஞர், திரை இசை திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் கவிஞர், பொதுவுடைமை கவிஞர், திரை இசை திருவள்ளுவர். யார் எதை சொல்லி கேட்டாலும் மக்கள் கவிஞர் யாருனாலும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் போடும். பொதுவுடைமை கவிஞர்னாலும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் போடும். திரை இசை திருவள்ளுவர் யார் அப்படின்னு கேட்டாங்கனாலும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பற்றி தான் நீங்கள் போடணும். சரிங்களா? இதில் சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க. தூற்றுப்படி, இகழும்படி, மேதைகள், அறிஞர்கள், நெறி, வழி. மூத்தோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியோர், மாற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர், வற்றாமல் என்ன வரும் அப்படின்னா குறையாமல். சரிங்களா? இப்போ நம்ம நூல்வெளி பார்க்கலாம். துன்பம் வெல்லும் கல்வி என்ற பாடலை பாடியவர் யார்? சரிங்களா? துன்பம் வெல்லும் கல்வினாலே போட்டுருவீங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்தது எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியிருப்பார். திரேசை பாடல்களில் உழைப்பாளர்களோட உயர்வை போற்றியிருப்பார். மக்கள் கவிஞர்னு சொல்லி சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாரு. அவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர். அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்யாண சுந்தரம். சரிங்களா? சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர், இயற்பெயர் கல்யாண சுந்தரம். சரிங்களா? எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தியிருப்பார். உழைப்பாளரோட உயர்வை போற்றியிருப்பார். மக்கள் கவிஞர் அவரோட சிறப்பு பேர். சரிங்களா? அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்யாண சுந்தரம். இது 6ஆம் வகுப்பு செய்யுளில் படிப்பீங்க. ஓகேவா? அடுத்தது செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லிட்டு ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் பாருங்கள், அவரோட காலம் கொடுத்துருப்பாங்க. பழைய புக் பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போ பிறந்தாங்க எப்போ இறந்தாங்கன்னு சொல்லி அவங்களோட காலத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1930 1959 வரைக்கும் அவருடைய காலம். சரிங்களா? அவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்க செங்கப்படுத்தான் காட்டில் பிறந்திருக்கிறாரு. அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம். சரிங்களா? அவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா மக்கள் கவிஞர், பொதுவுடைமை கவிஞர், திரை இசை திருவள்ளுவர். சரிங்களா? நீங்கள் படிக்கும்போது பழைய புக்ஸோ உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் நியூ புக்லேயே சைடில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் அது இதே தான். சரிங்களா? நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பழைய புக்கு அதோட டேட்டா சோர்ஸ் எடுத்து புது புக்லேயே நோட் பண்ணி வச்சுக்குவேன். அதை நாங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தேன். மக்கள் கவிஞர், பொதுவுடைமை கவிஞர், திரை இசை திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே பேஜ் ஃபஸ்ட்லேயே காலம் எழுதி வச்சுருப்பேன். சரிங்களா? 1930 1959 வரைக்கும் சொல்லி அவரோட காலம் ஃபஸ்ட்லேயே எழுதி வச்சுருப்பேன். ஓகேவா? எனக்கு அதில் என்ன பாயிண்ட்ஸ் கவர் ஆகலையோ அந்த பாயிண்ட்ஸை நான் புது புக்லேயே நோட் பண்ணி வைப்பேன். அப்போ நான் ரிவிஷன் பண்ணும்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டைம் எனக்கு நம்ம ரிவிஷன் பண்ணுறதுல நமக்கு முடிஞ்சிடும். திருப்பி நம்ம இந்த புக்கை திருப்பி பார்க்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஒரே டைம்லேயே நம்ம இவரை பற்றி நம்ம ஃபுல்லாகவே படிச்சிடுவோம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னா இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி படிச்சிடுவோம். சரிங்களா? அவங்களோட லைன் பாருங்கள். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைத்தான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமைத்தான் நமக்கு பதவி செய்யும், தினம் வேலை உண்டு, குலமானம் உண்டு, வருங்காலம் உண்டு, அதை நம்பிடுவோம், வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமல் வாழ்ந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி பாடலை யார் பாடியிருக்காங்க? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பாடியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு என்கிட்ட என்ன புக் சோர்ஸ் இருக்கோ அதை நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இப்போ நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தில் 3 கேள்விகள் கேட்டாங்கல்ல, என்ன அந்த 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பற்றிய 3 கேள்விகள் பாருங்கள். உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரு வழியிலே கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது அப்படின்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரிங்களா? நோட் போட்டு ரைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னோடய வீடியோஸை டெய்லியும் கண்டிப்பாக லைன்ஸை தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, மக்கள் கவிஞர்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான். சரிங்களா? அடுத்தது, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரோட பட்டப்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர், பொதுவுடைமை கவிஞர், திரை இசை திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? ஓமை கவிஞர்னா யார்? சுரதா அவர்கள் வருவாங்க. ஓமை கவிஞர்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரதா. புரட்சி கவிஞர்னா யாருன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். புரட்சி கவிஞர்னா பாரதியார் வருவாங்களா, பாரதிதாசன் வருவாங்களா? கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதுதான் சுரதா பற்றி கேள்விகள். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றிய கேள்விகள். ஒன்றுமே இல்லை, மக்கள் கவிஞர்னா யார்? சரிங்களா? அவரோட பட்டப்பெயர் என்ன? மக்கள் கவிஞர். அதே தான் திருப்பி கேட்டிருந்தாங்க. ஒரே ஒரு லைன் கேட்டிருந்தாங்க. உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வரக்குது அப்படின்றது பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான். சரிங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.